7/2/2025 அன்று அகில இந்திய என்ஆர் காங்கிரசின் 15ஆம் ஆண்டு துவக்க விழாவில் மாண்புமிகு புதுச்சேரி முதலமைச்சர் வாழும் காமராஜர் ஐயா ரங்கசாமி அவர்கள் தமிழகத்தில் 2026 அன்று தேர்தலை சந்திப்போம் என்ற மிக பொன்னான வாய்ப்பை அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் இன்று அவருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த பத்திரிகையாளர் செய்திகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை இந்த தமிழ்நாட்டில் காமராஜ் ஆட்சி வராதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும், சிறிய பெரிய கட்சிகள் மாற்றம் வராதா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும், நாங்கள் காமராஜரை பார்த்ததில்லை, காமராஜர் ஆட்சி தமிழகத்தில் வருமா என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கும், இன்றைய இளைஞர்கள் மீண்டும் காமராஜரை பார்க்க மாட்டோமோ, பார்ப்பதற்கு வாய்ப்பில்லையா, வாழும் காமராஜராக இருந்து கொண்டு புதுச்சேரியில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற, காமராஜர் ஆட்சியை போல செய்து கொண்டிருக்கின்ற ஐயா ரங்கசாமி அவர்கள் தமிழகத்திலும் ஆட்சி செய்ய வர இருப்பது எங்களுக்கு மிக பெருமையும் தர இருக்கிறது. அகில இந்திய என்ஆர்ஐ காங்கிரஸ் மாண்புமிகு ஐயா அவர்கள் புதுச்சேரியில் இருந்து தமிழகத்தில் படியெடுத்து வைப்பதற்கு அனைத்து தமிழக மக்களும் கண்விழித்து எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார். இதனை நாங்கள் அன்போடு தமிழக மக்களின் சார்பாகவும் என்ஆர்ஐ காங்கிரஸ் நிர்வாகிகள் என்ற ஒரு அடிப்படையில் அனைவர்களையும் அன்போடு தமிழக அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் அனைத்து முன்னோடிகளையும் வருக என தமிழகத்திற்கு வரவேற்கின்றோம். தலைமையினுடைய அடிப்படையில் நாங்கள் தமிழகத்தில் படிப்படியாக அவர்களின் ஆலோசனைப்படி முடிவெடுப்போம். விஜய் மற்றும் சீமான் உள்ளிட்டவர்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிற அகில இந்திய காங்கிரஸ் என்ஆர் காங்கிரஸ் தமிழகத்தில் என்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தில் அரசியல் ரீதியில தமிழகத்தில் எளிமையை எதிர்பார்க்கிறாங்க. தமிழகத்தினுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு நேரடியாக உடனடியாக சேருவதற்கான ஏற்பாடுகளை நடக்கணும்ன்றதை மக்கள் விழித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது எளிமையான அரசு புதுச்சேரியில் நடந்துகிட்டு இருக்கின்றதை நம்ம கண்குளிர பார்த்துட்டு இருக்கோம். அந்த எளிமை தமிழகத்தில் இருக்கும், வரும் என்று தமிழக மக்கள் எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. என் பேரு கலியன் கந்தசாமி. இந்த பொறுப்பு அறிவிக்கல, பட் இதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். அது ஒரு 5 ஆண்டு காலமாக அவரை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருந்ததுனால அதனுடைய முயற்சி தான் இந்த இதில் வந்திருக்கு. என் பேர் மருது பாண்டிங்க, அருமை நண்பர் கலியன் அவர்களுடைய விடாமுயற்சி இதனாலதான் இந்த தமிழகத்திற்கு என்ஆர்ஐ காங்கிரஸ் வர்றதாவே அறிவிச்சிருக்காங்க. அவருடைய அடிப்படையில் நாங்கள் எல்லாம் முன்னோக்கி நாங்கள் எல்லாரும்